நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. இளைய தலைமுறையோ அல்லது ஒரு ஒரு தளத்தில் பயணித்து கொண்டிருக்கிறவர்களோ அவர்களை மென்மேலும் நாங்கள் தூக்கிவிடணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட விருதுகளை வழங்கினா தான் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்குது. மிஸ்டர் கார்த்திகேயன் கூப்பிடலாமா? எப்படி வேணாலும் கூப்பிடலாம். விதை விதைத்து ஒரு மரமாகி கனியாக காய்க்கு நீங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு பாராட்டு செய்கிற ஒரு சின்ன பெரிய பாக்கியத்தை என் மகனை, என் லோகிதாசா, தெற்க கொரிய போன என் மகனை இன்னும் காணவே இல்லையே. ப்ரோக்ராம் நாங்கள் 2ஆம் வருஷமாக இந்த வருஷம் செய்கிறோம். இதில் நோக்கம் தமிழர்கள் ஒன்று கூடும் ஒரு நாளாக இருக்கணும். 23 years old, born in Holland. எனக்கு தமிழ் கொஞ்சம் நான் பேச தெரியும். வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு யாரோட நிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் தமிழன் அவர்களோட தான் நிக்கிறேன். வணக்கம் நெதர்லாந்து தமிழச்சி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம். பிரான்ஸ்லேருந்து கனதூரம் நம்மளோட யூடியூப் ஃபேமிலி ஒலன் தமிழன் அந்த அவார்ட் செரமனியை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். உங்களை பார்த்ததுலேயும் அதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் ஒரு யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்க்கும்போது ஒரு குடும்பமா ஒரு உணர்வு ஒன்று தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ஒரு யூடியூபர்ஸை பார்க்கும்போது முதல்ல பார்த்த மாதிரி தோன்றாது, யாராவது புதுசா இல்லைன்னு தோணாது. கதைக்கும் போது ஏதோ பழகினாக்கள் மாதிரி தோணும். ஏன்னா கூட நாங்க யூடியூப்ல பார்த்து அதுல ஒரு இட்டம் போல இருக்கு. கதைக்கும் போது ஈஸியா கதைக்கிற கூடியெல்லாம் இருக்குது. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நீங்க அவார்ட் வாங்கி இருக்கிறீங்க, எல்லா யூடியூபர்ஸுக்கும் அவார்ட் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நம்மட கூடிய இந்தியா சைட்ல நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க யூடியூபர்ஸுக்கெல்லாம். இது முதல்ல நம்மட யூரோப்ல இருக்கிற தமிழாக்களுக்கு அவைகளுடைய திறமையை யூடியூப் திறமையில பார்த்து அங்கீகாரம் கொடுத்து அவை ஊக்குவிக்கிற ஒரு புதிய முயற்சியும் யாரும் செய்யாத முயற்சி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் முதலாவது தரவேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காகவும் இருக்குது. நாங்க ஒரு பேஷனா தொடங்கினது. பட் அதுக்கு இப்படி சொல்லும் போது இன்னும் கூட செய்யணும்னு ஊக்கமா இருக்கு. அது மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். உங்களோட அவார்ட்ஸ் கொடுத்ததுல எப்படி இருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீலிங்கு? உண்மையாவே ரொம்ப என்ன சொல்றது, ப்ரவுட் மூமெண்டாக இருக்கு. ஒரு பெண்ணாக நிறைய விமர்சனங்கள் வரும். ஏன் யூடியூப் செய்கிறாய், அது செய்கிறாய், ஓகே நல்லா படிச்சிருக்கிறதான வேலை செய்யலாம். ஆனாலும் நமது மக்களுக்கு ஒரு இந்த நாட்டில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றது காட்டுறதுல எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஸோ அப்படி எங்களைய மாதிரி ஒரு ஆக்களை கௌரவிச்சு ஒரு விருது வழங்கினதுல ஒல்லாந்து தமிழன் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். ரொம்ப பெருமையா இது பண்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. பட் இன்னொரு கேள்வி கேட்கணும். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஃபேமிலில சப்போர்ட் வந்ததா இல்லாட்டி கஷ்டமா தான் இருந்ததா? ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா எனது கணவர் ருஷான் அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தவர். ஏன்னா ஸ்டார்டிங்ல யூடியூப் ஆரம்பிச்சாவே ஒரு கேமராமேன் கட்டாயமே தேவை. அவர் தான் எனது வீடியோக்கு பின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, பேக் ஆஃப் த பில்லர்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் ஒரு இதா ஒரு தூணா நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணதால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நன்றி. உங்களை சந்திக்கிறது மிக்க நன்றி. இப்போ நாங்க 2 வீடியோஸ் கொலாபரேட் பண்ணி தான் போடுறோம். இது சேம் எங்கடையிலும் வரும், உங்கடையிலும் வரும். மக்களே, நீங்களும் பாரிஸ் தமிழன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கும் உங்களோட ஆதரவை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நெதர்லாந்து தமிழச்சி அவட சேனலுக்கு போய் அவ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை கொடுங்க. கூடிய சீக்கிரம் நெதர்லாண்ட்ஸுக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, சம்மர் தொடங்குது. அப்போ கொலாபரேட் பண்ணி மீட் பண்ணி செய்வோம். அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பாரிஸ் தமிழன் அண்ணா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க அனிதா அரசகோன் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அனிதா அரசகோன் அவர்கள் தொடர்ந்து மங்கள விளக்கினை இப்பொழுது ஏற்றி வைப்பார்கள்.
கண்ணதாசன் அவர்களுக்கான விருது இப்பொழுது வழங்கப்படுகிறது. கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உண்மையில் இருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் தொலைபேசி அழைப்பு கேட்டு உடனே வந்து எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் இருவருமே வந்து இந்த நிகழ்வை நமக்கு செய்தாராக சொல்லியிருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி, நன்றி. திரு நிஷ்காலன் அவர்களுக்கு நீங்கள் கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். திரு விபூஷன் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகின்றார்கள். பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. விபூஷன் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகின்றார்கள். எங்களையெல்லாம் மங்கள இசையினை வழங்கி எங்களுக்கு மனுவை தந்த அவர்களுக்கு ஒல்லாந்து தமிழன் பாலிவுடி சார்பாக நாங்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு படப்பிடிப்பாளர், ஒரு அறிவிப்பாளர் என்று பல கணத்தையும் கொண்ட ஒருவர். இவரை பற்றி சொன்னால் நேரம் காணாது. ஆனாலும் குறுகிய காலத்தில் 6 குறும்படங்களை 2003 ஒரு முழு நீளப்படம் தயாரித்தார். 25 மேற்பட்ட மேடை நாடகங்கள் எழுதி இயக்கி இருக்கிறார். 40க்கு மேற்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி இருக்கின்றார். கரவசத்தை நீங்கள் கொடுத்துக் கொண்டே இருங்கள். தொடருங்கள் உங்கள் நீண்ட கரவசம். நன்றி அன்புக்குரிய என் தேசத்து உறவுகளை. சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைக்கு பழையபடி இவங்க எல்லாரையும் எல்லா நாட்டு கலைஞர்களையும் காணிக்க ஒரு வித்தியாசம். நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இதுதான் முதல் தடவை நெதர்லாண்ட்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், நெதர்லாண்ட்ஸில் பார்த்துருக்கேன் சில வீடியோஸ், நெதர்லாண்ட்ஸ் தமிழன் அது மாதிரி பார்த்துருக்கிறோம் வந்து. பட் இங்கே கலைஞர்களோட பெரிய தொடர்பு இல்லை எங்களுக்கு. ஆனால் இது மூலமாக வந்து ஐரோப்பாவில் இருக்க எல்லாருக்கும் தொடர்பு ஒன்றாந்து தமிழன் காணொலி வந்து இதுதான் முதல் முறையாக வந்து எவருமே செய்யாத ஒரு அவ்வளோ கலைஞர்களையும் ஒரு மேடையில் கூப்பிட்டு அவ்வளோ பேரையும் மதிப்பளிக்கிறது வந்து சும்மா சாதாரண. இவருக்கு ஒரு யூடியூப் தமிழ் டேலண்ட் தமிழ் டேலண்ட் யூஸ் போய் பார்த்து நீங்கள் என்ன விதமான ஆக்டிவ் இல்லை உங்களுக்கு ஏதாவது யூடியூப் சேனல் இருக்கா? ஐயோ, எனக்கு மீடியாவே தெரியாது. மீடியாவே தெரியாதா? காமெடி நல்லா பண்றீங்களே, அதான் எப்படி இயல்பா வர்றது? அதுவா வர்றது? சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றியா? வாழ்த்துக்களை நாங்கள் கூறி பாடி மகிழ்கின்றோம். எங்கள் ஆண்டு தமிழன் வலையொளி என்றும் வாழியவே, என்றும் முந்தன் சேவை இங்கே நிறைந்திடவே, அகிலத்தில் உள்ளோர் மகிழ்ச்சியில் நிறைந்து என்றும் வாழ்ந்திடவே. வாழ்த்துக்களை நாங்கள் கூறி பாடி மகிழ்கின்றோம். எங்கள் ஆண்டு தமிழன் வலையொளி என்றும் வாழியவே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் கார்த்திகன் கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். நான் உங்களோட வீடியோ வந்து குடலாம் வந்து அந்த பிள்ளைய கோயிலுக்கு வந்தீங்கல்ல, பிள்ளைய கோயில் தேர் திருவிழாக்கு வந்தீங்க. அதுல லாச்சப்பல் அதுல தான் பார்க்க தொடங்கி உங்களோட வீடியோ. அதுக்கப்புறம் லண்டனுக்கு போய் அதில் சரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஃபேமிலியோட எல்லாம் செஞ்சது. பட் அது அப்பாட இதில் எல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பாருங்க. ஃப்ளைட் மிஸ் பண்ணினது அது ரொம்ப நல்ல வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த வீடியோ.
ஓகே நன்றி நன்றி. மற்றது இந்த அவார்ட்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. உண்மையாக வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ ஈழத்தில் நிறைய விடயங்களை வந்து அவார்ட்ஸ் வாங்குறதை விட இப்போ இங்கே புலம்பெயர் தேசத்தில் இப்படி ஒரு நிகழ்வு அரேஞ்ச் பண்ணுறதுன்றது உண்மையில் ஒரு கஷ்டமான விஷயம். அவ்வளோத்தையும் தாண்டி இப்படி ஒரு நிகழ்வு அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு அவார்ட் தாராங்கன்னு உண்மையாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் வந்து. ஏன்னா இங்கே நாங்கள் ஒரு யூடியூப் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மூவி எடுக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ கஷ்டம் புலம்பெயர் தேசத்தில் வந்து உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விடயம் வந்து. புலம்பெயர் தேசத்தில் எனக்கு கிடைக்கிற முதலாவது விருது இந்த விருது தான் வந்து. எங்களுக்கும் சேர்ந்தான், இதுதான் முதலாவது விருது. மற்றது இன்னொரு எப்படி இருந்தது இந்த விருது விழா? இந்த விருது வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, கூட கதைக்கணும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எழுதி கொடுத்துட்டேன் நாளைக்கு என்ன சொல்லணும்னு வந்து. பட் நேராக கேட்டால வந்து கூட கதைக்க முடியாமல் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. குளிர் நேரத்திலே வேக்க தொடங்கிட்டாங்க. தொடர்ந்து இது போல நிறைய விருது நீங்களும் நாங்கள் வாழ்த்துறோம். நீங்களும் அப்படியே நாங்களும் வாழ்த்துறோம். எங்களுடைய சேனல் நன்றி. நாங்கள் திருப்பி பாரிஸில் சந்திப்போம் நினைக்கிறேன். நாங்கள் விளையாட்டு போட்டி வரும், அதுக்கு சந்திப்போம் நினைக்கிறேன். பாரிஸில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குதுனால நீங்கள் வாங்க. நாங்கள் நார்மலாக எங்களோட சேனலில் போடுவோம், எல்லா நிகழ்ச்சியாக நடக்கும்னா வந்தீங்கன்னா நாங்கள் மீட் பண்ணலாம். ஓகே, எப்படி வேலையும் செஞ்சு கொண்டு செய்கிறீங்களா? இது கஷ்டம் தான். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரைக்கும் கூட 2-3 வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணி போகிறதுக்கு நேரம் கிடைக்கல வந்து வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ போயிட்டு 2-3 மணி மட்டும் எடிட் பண்ணி 5 மணி மட்டும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எடுத்துக்கொண்டு போயிடலாம், அப்புறம் கொண்டு போய் வச்சு அதை எடிட் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு இந்த நிகழ்வு வந்து ஒரு 3-4 மணி நேரம் நடக்கும். ஒரு ஃபுட்டேஜ் 4 மணி நேரம் ஒரு நிகழ்வு ஒரு 20 நிமிஷத்தில் நாங்கள் கொடுக்கணும்னா அதை எவ்வளவு சுருக்கி கொடுக்கணும். அதான் ஒரு சேலஞ்சிங்காக எல்லா யூடியூபர்ஸுக்குமே அதான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நாங்கள் வந்து 4 மணி நேரம் வீடியோ தான் திரும்ப 4 மணி நேரம் பார்த்து தான் செய்யணும். 4 மணி நேரம் இல்லை, 20-30 மணி நேரம் பார்க்க வேண்டியிருக்கும். 4-5 தடவை திருப்பி பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன்னு இது? நான் ஒரு எடிட்டர் தானே, எடிட்டர் டைரக்டர். எடிட்டிங் எனக்கு கஷ்டமாக இல்லை, ஆனால் அதுக்கு நேரம் தான். நேரம் எடுத்து எல்லாம் எங்களோட இலக்கியான சப்போர்ட்டோட தான். உங்களோட மிஸ்ஸஸோட சப்போர்ட் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி வந்து உங்களோட மிஸ்ஸஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க? உங்களோட சப்போர்ட் இந்த கேமராமேனே இப்போ அவங்க தானே எங்களோட இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து சேர்ந்து செய்வோம் 2 பேரும். இப்போ நாங்கள் நிறைய இது கேள்வி பதில்கள் எல்லாம் கூட போடுறாங்க, அதுக்கு நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. அதை தேடி எடுக்கிறதுல இருந்து அதுக்கு உடுப்பை மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது. வந்து பேசுறது மட்டும் பெருசு இல்லை, அதுக்கு காஸ்டியூமையும் நல்லா செலக்ட் பண்ணி போட்டு இது பண்ணாதான் அவங்களுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சில நேரங்களில் வியூ போயில்லையாண்டா கவலையாக இருக்கும், திருப்பி அடுத்த வீடியோ போகும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். சில நல்ல கமெண்ட்ஸை அது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். அதே நேரம் வந்து சில நல்ல கமெண்ட்ஸை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். சில கூடாத கமெண்ட்ஸை பார்க்கும்போது நல்ல கமெண்ட்ஸை பார்க்க வர சந்தோஷத்தால் அதை மறந்து இவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு செய்வோம். இப்போ நான் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து என்னோட சேனல் காப்பி கையில் சேவ் பண்ணியிருப்பீங்க. பண்ண இல்லாட்டி போய் திரும்ப பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணினா தான் இன்னும் கொஞ்சம் கூட வளரக்கூடிய இல்லை, வேறு மேலே மிஸ்டேக் பண்ணால் தான் கூட வளரும். பட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. தமிழ் கிழவன் அவர்கள் வழங்குகின்றார். வணக்கம் அண்ணா, வணக்கம். உனக்கு பாராட்டு செய்கிற ஒரு சின்ன பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி அண்ணா, வாழ்க பிறந்த புகழ். அவரும் நடிகர் திலகத்தை போல் ஒரு குரலிலே பேசி அவருக்கான மதிப்பளிப்பினை செய்திருக்கின்றார். இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கரகோஷம். நன்றி நன்றி நன்றி. திருநீரென்னை காக்கும் வடிவேலவா, வடிவேலெந்தன் துணையே வேல் முருகா. திருநீரென்னை காக்கும் வடிவேலவா,
உந்தன் துணையே வேல் முருகா வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா உந்தன் நாமம் என்னை நாடும் வேல் முருகா. Years old, born in Holland. எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் பேச தெரியும், ஆனால் இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் ஈஸி, so sorry. I play cricket for the Dutch A side in here, and yeah. Great to hear. I'm a cricket fanatic myself. Good to hear. Good. So, could you describe which position you play, which style you play? Yeah, I am opening batsman, wicketkeeper, and I used to be a leg spinner, but I'm a wicketkeeper now. Excellent, excellent. Great to hear. இவரிடம் இவருடைய தந்தையாருடன் தொடர்பு கொண்டு கேட்டேன். என்னென்னு சொன்னால், இப்படி மகன் சிறந்த ஒரு விளையாட்டுக்காரனாக அவருக்கான விருதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லி, அதற்கு தந்தையார் சொன்னார் என்னென்னு சொன்னால், அவர் சரியான பிஸியாக இருக்கிறார், வாரது கொஞ்சம் கஷ்டம் அப்படி பின்ன கதைச்ச இடத்துல திரும்ப எனக்கு சொன்னார் என்னென்னு சொன்னால், லோகனின் ஊடாக கேட்டபடியால் கட்டாயம் இந்த நிகழ்வுக்கு நான் போகணும் என்று சொல்லியிருந்தார். ஏனென்று காரணம் அதுக்காக அவர் சொல்லியிருந்தார் என்று சொன்னால், முதல் துடுப்பு அதாவது பேட்டை லோகன் தான் இவருக்கு பரிசளித்திருந்தார் என்ற நன்றிக்காக கட்டாயம் அவர் கேட்டதற்காக வந்திருக்கிறார். ஆகவே இந்த பரிசை கொடுப்பதற்கு வேறு யாரும் தகுதியானவர்களாக நான் பார்க்கவில்லை, திரு லோகன் தான் இதுக்கு தகுதியானவர். ஆகவே தான் அவரை அழைத்திருந்தேன். இங்கே நான் நெதர்லாண்ட்ஸில் ஹாலண்ட் தமிழன் அவார்ட்ஸுக்கு வரும்போது அவையை மீட் பண்ணியிருக்கிறேன். அவை ஒரு நிகழ்ச்சி செய்கிறீங்க, முரசம் பண்ண நிகழ்ச்சி செய்கிறீங்க, அதாவது 2வது தரம் செய்கிறீங்களா இங்கே? 2வது. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன நாங்கள் முரசம் போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஓகே, இந்த முறை 2வது வருஷம். எங்களை போன முறை 2000க்கு மேலே ஆக்கள் வந்தவே அங்கே இப்போ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஐரோப்பாவிலே மிக பிரம்மாண்டமான மேடையில் நிறைய கலை நிகழ்ச்சிகள், வித்தியாசமான கலை நிகழ்ச்சிகள், அதை விட கடைகள், சகல விதமான கடைகளும் இருக்கும். சாப்பாட்டு கடைகள், உடுப்பு கடைகள், அதை விட ப்ரமோட் பண்ணுறாக்கள் எங்களோட ஈழத்தமிழர்கள் இங்கே வித்தியாசமான கடைகள் அதில் வச்சுக்கிற ப்ரமோஷன் பண்ணாக்கள் எல்லாம் செய்வேன். நாங்கள் எங்களோட நோக்கம் ஐரோப்பா எல்லா இடத்துல இருந்தும் ஆக்களை கவரோடம்னு சொல்லி, அதுக்கு உங்களை போல ஆக்கள் தான் அதன் மூலம் தான் ஊடகம் மூலம் தான் அதை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஓகே, எங்களோட தமிழ் மொழி மற்றது நம்மளோட தமிழர்கள் அதை ஊற்றுறீங்க, கலை நிகழ்ச்சி எல்லாமே இருக்குதான். கண்டிப்பாக. ஓகே, அதாவது 2வது முறை செய்கிறீங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ரமணன், நான் ஹாலண்டில் இருக்கோம். இந்த முரசம் ப்ரோக்ராம் நாங்கள் 2வது வருஷமாக இந்த வருஷம் செய்கிறோம். இதில் நோக்கம் தமிழர்கள் ஒன்று கூடும் ஒரு நாளாக இருக்கணும். அது நாங்கள் ஒரு கோயிலுக்கு போய் கடைகளுக்கு போகிறதை விட இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது ஒன்று கூடலுக்கு
ஒற்றுமையாக சாப்பிட்டு குடித்து பாட்டுகளை பார்த்து எல்லா ப்ரோக்ராமையும் ஃபன் பண்ணி பிள்ளைகளுக்கும் கணக்க இதுகள் வரும், விளையாட்டுகள் வரும், எல்லாம் ஃப்ரீ. ஸோ பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. ஸோ கட்டாயம் எல்லோரும் வாங்கோ, வந்து வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வாங்க. கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதாவது சேனல் இருக்கா, யூடியூப் சேனல் இல்லாட்டி ஃபேஸ்புக் இருக்குன்னா முரசம் ஹாலண்ட் தேடிங்களா? முரசம் ஹாலண்ட். அதாவது டேட் என்ன டேட் நடக்கிறது? மே 26. டைமிங் 9 இரவு 9 மட்டும். ஓகே. நெதர்லாண்ட்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள் வந்து இந்த முரசம் நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெர்மன் தமிழ் சிஸ்டர், சொல்லுங்கள், இன்றைக்கு நீங்கள் அவார்ட் வாங்கியிருக்கிறீங்க, எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சந்தோஷமாக இருக்கா? ஓ, நீங்கள் வந்து உங்களோட அவார்ட்ஸ் வாங்கினதுக்கு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினது? கூடுதலாக உங்களோட வீடியோஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அம்மா தான் ஹெல்ப் பண்ணுறாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ செய்கிறது எல்லாம்? எவ்வளோ காலமாக செய்கிறீங்க வீடியோ? ஒரு வருஷமாக செய்கிறீங்க. படித்து கொண்டு செய்கிறீங்களா? படித்து கொண்டு. என்ன வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த யூடியூப்பில் செய்கிற மூலமாக? என்ன கிடைக்குது? இடங்கள் பார்த்து இப்போ நீங்கள் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறீங்க, தூரமா வந்தது? இல்லை கிட்டலேருந்து வந்துட்டீங்களா? அப்போ நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் பண்ணுறது? இன்ட்ரெஸ்டாக பண்ணுறீங்க நீங்கள் எடுத்து? எனக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணுறீங்க. ஓகே ஓகே ஓகே. மேலும் உங்களோட யூடியூப் சேனல் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள். எங்களோட சேனலில் இருக்க பார்க்குற எல்லாரும் வந்து நம்மளோட தமிழ் சிஸ்டர்ஸ் அவைக்கு போய் ஜெர்மன் தமிழ் சிஸ்டர் அவையோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவை ஊக்குவீங்க. அப்போ தான் அவை கூட வீடியோ போட்டு உங்களுக்கு நிறைய ஜெர்மனில் இருக்கிற இடத்த சுற்றி காட்டுவீங்கன்னு. ஓகே, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அம்மனுக்கு 7 பேராம், அவ 7 பேர்க்கோ அம்மன் நெறிழையாள், அவோ இடும்பி என்னும் நல்ல மாறியராம். நாட்டுணர் வைந்த வீட்டில் நடந்து முன் வந்துட்டாரோ, நாட்டுணர் வைந்த வீட்டில் நடந்து முன் வந்துட்டாரோ, பார்த்துமே வருவேன் என்றால் கிட்டிடும் வழியும் காணும். ஓ ஐயோ ஐயோ, என் மகனே, என் லோகிதாசா, தெற்க கொய்ய போன என் மகனை இன்னும் காணவே இல்லையே. ஐயோ, நான் இப்போது என்ன செய்வேன்? அம்மா கம்பா என்று அப்பா கப்பா என்று அழுது மடிந்தாயோடா மகனே மகனே. என் செல்வமே லோகிதாசா, நீ இறக்கும் போது யாரேடா இணைத்தாய்? உன் அம்மாவை இணைத்தியா, இல்லை உன் அப்பாவை இணைத்தியாடா? என் செல்வமே, என் மகனே லோகிதாசா, நீ எங்கேடா போய் இருக்கின்றாய்? 10 மாதம் சுமந்து வளர்த்த உன் அன்னை அருகே இருந்து கதறுகின்றேன், ஒரு முறை என்னை பார்ப்பாயாடா? என் செல்வமே, ஐயோ. நன்றி. குமாரசுவாமி உதயகுமாரன் பணிப்பாளர் நாயகம் இங்கே முன்னிலையில் இருக்கின்றார். இவரும் அடுத்து நெறியாளர் மனோ அவர்களும் மற்றும் பிரேம்குமார் நடராஜா அவர்களும். எனக்கு மன்னிக்க வேண்டும், உங்களுடைய அனைத்து கலைஞர்களையும் அவர்களுடைய உழைப்பு இன்று விதை விதைத்து ஒரு மரமாகி கனியாக காய்த்து நீங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கலை சுவாச காற்றினை இங்கே சுவைப்பதற்கு இந்த கலைஞர்களுடைய வடிவம்தான் இன்று
நிதர்சனமாக நிஜமாக நிகழ்ந்து நிறைவு கண்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே குமாரசுவாமி அவர்களுடைய அயராத உழைப்பும் மற்றும் லிம்பக் தமிழ் நட்புறவு ஒன்றியத்தின் தலைவராகவும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தலைவராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், தமிழ் என பல வகைப்பட்ட நிகழ்வுகளோடு அவர் இதனை கடந்து நடத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்து மனோ அவர்கள் நெறியாளர் இங்கே மக்களிடம் சென்று அவர்களை சென்றடைந்து நேரடியாக எமது கலை பணியை தொடர்ந்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் பலவிதமான பல்வேறுபட்ட முகங்களை எல்லாம் சந்தித்திருப்பார். அவ்வாறு நீங்கள் சந்தித்திருந்த வேளையிலே எவ்வகையான ஒரு விடயத்தை கண்டிருப்பீர்கள் எம் தமிழ் உறவுகளிடம்? இது என்னன்னு சொன்னால், நான் உண்மையை சொல்ல நேரம் காணாது எங்களுக்கு. இருப்பினும் வந்து ஒரு சின்ன விடயத்தை சொல்லிப்படுதுன்னா என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த ஆரம்பத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக இவரையுமே வந்து புரிந்து கொள்வது கஷ்டம். ஆனால் இருப்பினும் வந்து இப்பொழுது நாங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைந்து விட்டோம். என்னென்னு சொன்னால், நான் இந்த வலிவொலிக்கு வரும் பொழுது வந்து கிட்டத்தட்ட 1500 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தவர். இப்பொழுது 12,000 தாண்டி விட்டது. அவ்வளோத்துக்கு நாங்கள் உழைத்திருக்கின்றோம். எல்லா இடம் போய் நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களோட தார்மீக ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் மென்மேலும் வளரலாம். அதுதான் சொல்லுங்க. இன்னும் என்ன எமது அன்பு உறவுகளிடம் எதிர்பார்க்கின்றீர்கள்? இல்லை, என்னென்னு சொன்னால், இதில் வந்தவர்களை வந்து கிட்டத்தட்ட 250-300 பேர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். இவர்களே எங்களோட நிகழ்ச்சியை பார்த்தா எங்களுக்கு போதும். என்னென்னு சொன்னால், எல்லாரும் அதை பார்ப்பதில்லை, உடன் தட்டி கழிச்சு கொண்டு போகிறார்கள். நாங்கள் வந்து அனைத்து விடயங்களையும் கொண்டு வரோம். இப்போ அரசியல், தாயகத்து நிலைவுகள், இந்தியா நடக்கிற நிகழ்வுகள், மற்றது வந்து இங்கே கோயில்கள் என்ன, இந்த இடம் என்னன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த நிகழ்வுகளை நாங்கள் தரோம். அதை விட என்னென்னு சொன்னால், முக்கியமாக வந்து தமிழில் நாங்கள் ஒரு முக்கியமாக வந்து என்னென்று சொன்னால், தமிழ் சொற்களை வந்து இளம் சமூகமோ அல்லது வயதானவர்களோ பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்விற்காக தமிழ் சொற்களை மக்கள் மத்தியில் கடத்தி வருகின்றோம். அப்படியான விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்யும் பொழுது உங்களது பேராதரவு கிடைத்தால் நாங்கள் மென்மேலும் வளர்வதற்கு இலகுவாக இருக்கும். விருது கொடுத்த ஒரு ஆளோட கதைச்சு நன்றி சொல்ல அவருக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு சரியான வேலை போல விருது கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சொன்னதுக்கு எல்லாம் கூப்பிட்டதுக்கு. யாரும் புதுசா இது புது முயற்சி உண்டு, வேற யாரும் இது செய்யலை. உங்களுக்கு எப்படி இது வந்து தோன்றினது செய்யறதுக்கு? இது நாங்கள் ஒரு புதுசாக யோசிச்சு நாங்கள் மற்ற வந்து எங்களுக்கு வந்து தமிழர் அவர்கள் வாழ்வியலில் வந்து முன்னோர மண்டலத்தில் இப்போ ஒரு எங்களுக்கு அக்கறை இருக்குது. அந்த அக்கறையினோட வந்து இளைய தலைமுறையோ அல்லது வந்து ஒரு தளத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறவர்களோ அவர்களை வந்து மென்மேலும் நாங்கள் தூக்கி விடணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட விருதுகளை வழங்கினா தான் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். கண்டிப்பாக அதற்காகத்தான் இதை நாங்கள் உங்களோட நேரத்தை எடுக்க விரும்ப இல்லை. அதாவது நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்க ஹொலண்ட் தமிழர்னு சொல்லி, அங்கேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கும் ஆதரவு கொடுங்க. ஃபேஸ்புக் இருக்குது, நிறைய பெரிய இதுகளெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த முறை பார்க்கும்போது நிறைய கதைச்சு நிறைய பகிர்ந்து கொள்வோம். ஓகே, ஒல்லாந்து தமிழன் வலிவொலி இருக்குது, மற்றது மனோயினல் சேனல் இருக்குது. இதுகள் ரெண்டுமே வந்து நான் உண்டு. மனோயினல் சேனல் வந்து என்ற சொந்த சேனல், மற்றது ஒல்லாந்து தமிழன் வலிவொலி நாங்கள் ஒரு கூட்டாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இரண்டையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்த்துங்கள் எங்களை. சின்ன மதுராணி மகளாக வந்தால் சிரிப்பாளின் சந்தோஷம் தந்தால் முத்தம் கொடுக்கிறா, முத்தமா என்ன கவுத்துட்டா மதிப்பிட்டா. எதிர்பார்க்காத விஷயம் என்ன, யூடியூப்பில் 1-2 சப்ஸ்கிரைபரோட தொடங்கி